கட்சிக்கான பெயரை அங்கீகாரம் கொடுத்து வாங்குறதும், கட்சிக்கான சின்னத்தை தாங்கன்னு கேட்குறதும், அது முதல் முறையா என்ன பண்ணுவாங்க, சுயேட்சை சின்னமா தான் குடுப்பாங்க. ஏன்னா, குறிப்பிட்ட வாக்கு சதவீதங்கள எடுத்து குடுக்கணும். அப்போ அந்த சின்னம் வந்து அங்கீகரிக்கப்படும்ன்றது அடிப்படையான ஒரு தேர்தல் ஆணையத்தினுடைய ஒரு இதா இருக்கு. அப்ப அத வந்து இன்னைக்கு குடுத்துருக்காங்க பாருங்க, இவங்களுக்கு இன்னைக்கு இது நிரந்தர சின்னம் இல்ல அப்படின்னு பல பைத்தியங்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்கு. அதுக்கு நம்ம எந்த வைத்தியத்த பண்ண முடியும்? அது அது அரசியல் அறிவும், நாகரிகமும் இருக்கா இல்லையான்றது எனக்கு தெரியல. இதுதான் இன்னைக்கு அடிப்படையான ஒரு கருத்து. உங்களுக்கு தெரியாதா? இன்னைக்கு ஒரு சின்னம் குடுத்தாங்கன்னா, ஒரு தேர்தல சந்திக்கணும். அதுக்கு குறிப்பிட்ட இந்த 8% மேல் ஒரு வாக்குகள இருக்கணும். அப்படின்றதெல்லாம் அதுதான் இன்னைக்கு இவரு டாக்டர் ஐயா ராமதாஸுக்குமே பல சிக்கல்கள ஏற்படுத்திச்சு. அதுக்கு முன்பு காலத்துல இவரு வைகோ அவர்களுக்கு ஒரு சிக்கல ஏற்படுத்திச்சு. குடை சின்னம் இருந்தது, பம்பரம் ஆச்சு. புரியுதுங்களா? இது எல்லாருக்குமே உள்ளது தான். அந்த மாரி ம ம அதிமுகவினுடைய சின்னம் வந்து சேவல் சின்னம். சேவல் சின்னம் இருந்தது. சேவல் சின்னத்துக்கும் இலைக்கும் நடுவுல இரட்டை புறா இருந்தது. இதெல்லாம் வரலாறுகள். அந்த மாரி அதெல்லாம் தெரியாத இந்த அரசியல் விமர்சகர்ன்ற பேர்ல திமுகவினுடைய அடிமைகளா இருக்கிறாங்க பார்த்தீங்களா? சொம்பு, அண்டா, இந்த பேரலு இவங்களுக்கெல்லாம் வந்து இதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். ஆனா, அவங்க என்ன ஒரு நரேட்டிவ் செட் பண்ணியிருக்காங்களோ, அதுக்குள்ள தான் அவங்க பேசுவாங்க.